ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னா அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ்ல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போறோம். ஸோ கிரிக்கெட் மேட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து யோசிப்போம். ஸோ கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு கேப்டனோட முக்கியமான வேலை என்னன்னா எந்த விக்கெட்ல எந்த பேட்ஸ்மேன் இறங்கணும் அண்ட் பவுலிங் போடுறப்ப வந்து ஃபீல்டு வந்து எப்படி செட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஓவருக்கும் என்னென்ன பவுலிங் வந்து பவுலர் வந்து பாத்தீங்கன்னா போட்டா கரெக்டா வரும். ஸோ எந்த ஓவர்ல எந்த பேட்ஸ்மேன் ஆடுறப்ப நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ல நம்ம ஸ்பின் பவுலர் போடணுமா இல்ல யாக்கர் போடணுமா, ஸோ எந்த மாதிரியான பவுலிங் வந்து போடணும் அப்படிங்கறத ஒரு கேப்டன் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எந்த விக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேனை இறக்குனா பெஸ்டா அவர் ஆடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணியுமே கேப்டன் வந்து யோசிக்கணும். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா நீங்க ரோஹித் சர்மா பார்த்திருப்பீங்க. எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் எப்படி விளாடுவான் அப்படிங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த டைம்ல எப்படி விளாடுவாங்க, ஸோ எந்த பால் போட்டா எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறது எம்எஸ் தோனிக்கு தெளிவா தெரியும். ரோஹித் சர்மாவும் எம்எஸ் தோனிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ல எல்லாமே அனலைஸ் பண்ணி பக்கவா வச்சிருப்பாரு. ஸோ இதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஏன்னா இப்போ எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் யார் யார் எப்படி விளாடுவாங்கிறது தெரிஞ்சுட்டு ஆள் இறக்குறதுல வந்து எம்எஸ் தோனி வந்து பெஸ்ட். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து புள்ளி விவரம் வந்து அவர் மைண்ட்ல வந்து தெளிவா ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா அனலைஸ் பண்ணி இந்த விக்கெட்ல இந்த பேட்ஸ்மேன் இறக்குனா ஆவரேஜா இவர் இவ்வளவு தூரம் அடிச்சிருக்காரு எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ ரோஹித் சர்மா மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 26 சம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு a captain of cricket team has allotted 5 middle batting position to 5 batsmen. So middle இருக்கக்கூடிய பொசிஷன், மிடில் இருக்க பொசிஷனா 4th 5th 6th 7th 3rd 4th 5th 6th 7th. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து எந்த பேட்ஸ்மேனை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் கையில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை த ஈச் பேட்ஸ்மேன், ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அந்த விக்கெட் பொசிஷன்ல எவ்வளவு ஆவரேஜ் ரன் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ரன் மீன்ஸ் இது வரைக்கும் அவங்க விளையாண்டதுல இப்போ ஏங்கிற பேட்ஸ்மேன் வந்து இது வரைக்கும் மொத்தமா அவரோட மேட்ச் ஹிஸ்டரி இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மேட்ச் ஹிஸ்டரியில மொத்தம் ஒரு 20-30 மேட்ச் விளையாண்டுருப்பாரு. தேர்ட் விக்கெட்ல அவர் இறக்குனாங்கன்னா அவர் 40 ரன், மொத்தமா ஆவரேஜா பாக்குறப்ப 40 ரன் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 4th விக்கெட்ல அவர் இறக்குனா 40 ரன், 5th விக்கெட்ல இறக்குனா 35 ரன் வந்து எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட ஆவரேஜ் ரன் ஹிஸ்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஏவை எந்த விக்கெட்ல நம்ம இறக்கலாம், தேர்ட்ல இறக்கலாமா இல்ல 4th இறக்கலாமா, பிஏ வந்து எந்த விக்கெட்ல இறக்கலாம், சி அண்ட் டி அண்ட் இஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்மேனை எந்த விக்கெட்ல நம்ம வந்து இறக்கலாம் வேற லெவல்ல வந்து விளையாடுவாங்க அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டட் இருக்கும். அசைன்மெண்ட் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா நம்ம அலாட் பண்ணுவோம். ஸோ ஏ வந்து இப்போ 4th இறக்கலாம், இல்ல பி வந்து 5th இறக்கலாம் சொல்லிட்டு அலாட் பண்ணுவோம். பட் இந்த அசைன்மெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றப்போ அசைன்மெண்ட் டெக்னிக்கை இதுல டேரக்டா யூஸ் பண்றப்போ எது லீஸ்டோ அதுதான் அசைன்மெண்ட் டெக்னிக் சொல்லுவோம். இப்போ அசைன்மெண்ட் டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எது ஹவர்ஸ் கம்மியா வருது, எது காஸ்ட் கம்மியா வருது, ஸோ லீஸ்ட் காஸ்ட் லீஸ்ட் ஹவர்ஸ் மினிமைஸ் தான் பண்ணும். அசைன்மெண்ட் டெக்னிக் எப்பவுமே மினிமைஸ் தான் பண்ணும். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ரன் வந்து மினிமைஸா பண்ணணும். ஒரு பேட்மேனை 3வது விக்கெட் இறக்கி விட்டா கம்மியா ரன் எடுப்பான், அப்போ 3வது விக்கெட்ல இறக்கி விடும் சொல்லியா இறக்கி விடுவோம். அவன் எந்த விக்கெட்ல இறக்கி விட்டா ஹையஸ்ட் ரன் எடுக்கிறானோ மேக்சிமைஸ் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரன்ஸை நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ்னா நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்றீங்க, இல்ல கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது ப்ராஃபிட், ரன் தான் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நம்பர் ஆஃப் சேல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ இது வந்து ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை லாஸ் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா லாஸ் குறையிறப்போ ப்ராஃபிட் ஏறும். சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய இந்த ரன் வந்து ரன்னை நம்ம மேக்சிமைஸ் பண்ணணும். ரன்னை வச்சு நம்ம அசைன்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா மினிமைசேஷன் நம்ம பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரன் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் டேட்டா. இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் டேட்டாவை அப்படியே லாஸ் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அசைன்மெண்ட் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விக்கெட்ல எந்த பேட்ஸ்மேனை இறக்குனா மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ இப்போ கொடுத்த இதை நீங்க மேட்ரிக்ஸா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மேட்ரிக்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 40 40 40 35 25. சார் 40 40 35 25 50. ஸோ அந்த டேட்டாவை நீங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ABCDE 3 4 5 எல்லாம் நீங்க போட வேண்டாம். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்றப்ப ஜஸ்ட் என்ன டேட்டா இருக்குதோ அந்த ரன் ஸ்கோரை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கோரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
லாஸ் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? சிம்பிள். நம்ம டிரான்ஸ்போர்டேஷன்ல பார்த்தா அதே மெத்தட் தான். லாஸ் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த செல்ஸ்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் செல்ஸ் என்ன இருக்குதோ அந்த ஹையஸ்ட் நம்பரை வச்சு எல்லா செல்லையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் நம்பரை வச்சு எல்லா செல்லையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க எது ஹையஸ்ட் ரன் சொல்லி பாருங்க. 60 இருக்குது. 60க்கு மேல வேற எதுவும் இருக்குதா? 60க்கு மேல எதுவுமே இல்லை. ஸோ 60 தான் ஹையஸ்ட் ரன். ஸோ இப்போ இந்த 60யை வச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்ல 60 - 40 போட்டீங்கன்னா உங்களுக்கு 20 வரும். அப்புறம் ரெண்டாவது செல்ல 60 - 40 போட்டீங்கன்னா 20 வரும். அப்புறம் 60 - 35 போட்டீங்கன்னா உங்களுக்கு 25 வரும். ஓகேவா? அப்புறம் 60 - 25 போட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன வரும்? 35 வரும். அப்புறம் 60 - 50 போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். சரிங்களா? இப்ப ரெண்டாவது ரோக்கு வாங்க. 60 - 42 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 18 வரும். 60 - 30 30 வரும். 60 - 16 போட்டீங்கன்னா என்ன வரும்? 44 வரும். ஓகேவா? 60 - 25 போட்டீங்கன்னா உங்களுக்கு 35 வரும். 60 - 27 போட்டீங்க அப்படின்னா 60 - 27 போட்டீங்க அப்படின்னா 33. நெக்ஸ்ட் தேர்ட் காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா 60 - 50 நீங்க போடுறீங்க உங்களுக்கு 10 வரும். அதுக்கப்புறம் 60 - 48 போட்டா உங்களுக்கு என்ன வரும்? 12 வரும். 60 - 40 போட்டா உங்களுக்கு 20 வரும். 60 - 60 வந்து 0 தான். 60 - 50 போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். அதுக்கப்புறம் இப்போ ஃபோர்த் ரோக்கு வாங்க. ஃபோர்த் ரோல வந்து 60 - 20 இஸ் 40. 60 - 19 போட்டீங்கன்னா 60 - 19 நீங்க போட்டீங்கன்னா 41. 60 - 20 40. 60 - 18 போட்டீங்கன்னா 60 - 18 போட்டீங்கன்னா 42. 60 - 25 போட்டீங்கன்னா 35 வரும். ஐ திங்க் ஸோ. ஆமா 35. நெக்ஸ்ட் இங்க 60 - 58 போட்டா 2. 60 - 60 வந்து 0. 60 - 59 வந்து 1. 60 - 55 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5. 60 - 53 போட்டீங்கன்னா 7. சரிங்களா? ஓகே. எல்லாரும் யோசிப்பீங்க, எல்லாம் டபுள் டிஜிட் நம்பர் இதுக்கு போய் கால்குலேட் எடுங்க. நமக்கு அப்படி பழகிடுச்சுங்க. நம்ம வந்து இப்ப நான் 12th படிக்கிறப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு டிஜிட் நம்பரா இருந்தாலும் எனக்கு வந்து இப்படி பண்ணுவேன். நாங்க அபாகஸ் இதுல படிச்சேன். சரிங்களா? ஸோ அபாகஸ்லாம் நான் இப்போ பண்ணுவேன். சூப்பரா பண்ணுவேன். மென்டல் அபாகஸ் இப்போ 1000 2000 எவ்வளவு கால்குலேஷன் கொடுத்தாலும் நான் டக்கு டக்கு டக்குன்னு போடுவேன். பட் இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா கால்குலேட்டர் வந்ததுனால நான் வந்து பிகாம் ஸ்டார்டிங்ல எப்போ 2014 14CY36 தான் என்னோட பிகாம் ரெஜிஸ்டர் நம்பர். 2014 நான் ஜாயின் பண்ணேன். 2014 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம மனக்கணக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபுல்லா கால்குலேட்டர் அப்படியே பழகிடுச்சா. ஸோ இப்போ நீங்க 1+1 கேட்டா கூட நான் கால்குலேட் தான் போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்க நமக்கு அபாகஸ் தெரியும். அபாகஸ்லாம் நான் படிச்சேன். அபாகஸ் நீங்க தெரியுங்களா? இந்த பீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வச்சு பண்ணுவோம். அப்புறம் மென்டல் அபாகஸ் டக்கு டக்குன்னு இப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல நான் பண்ணுவேன். இப்போ 2014 இருந்து ஃபுல்லா கால்சி கூடயே குடும்பம் நடத்திச்சா, இப்போ அதுலயே பழகி போச்சு. சரி ஓகே. இப்போ லாஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அசைன்மெண்ட் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஆபரேஷன் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ரோ ஆபரேஷன். ஓகே. ஸோ ரோ ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த ரோல வந்து எது சின்ன நம்பர் பாருங்க. 20 20 25 35 10 10 தான் சின்ன நம்பர். ஸோ 10 எடுத்து நீங்க எல்லாத்துலயும் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 20 - 10 வந்து 10. அதுக்கப்புறம் 20 - 10 வந்து 10. நெக்ஸ்ட் தேர்டு 25 - 10 வந்து 15. அடுத்தது 35 தானே. 35 - 10 வந்து 25. அப்புறம் 10 - 10 வந்து 0 தான். இப்போ ரெண்டாவது ரோல வந்து பாருங்க, எது சின்ன நம்பரு? 18 தான் சின்ன நம்பர். ஸோ இது வந்து 0. 30 - 18 வந்து 12. 44 - 18 போட்டீங்கன்னா 26. அதுக்கப்புறம் 35 - 18 போட்டீங்கன்னா 17 வரும் நினைக்காம 17. அப்புறம் 33 - 18 15 வரும். சரிங்களா? இப்போ இந்த இதுல சின்ன நம்பர் வந்து 0 தான் சின்ன நம்பர். மூணாவது ரோல 0 தான் சின்ன நம்பர். ஸோ 0 வச்சு ரெடியூஸ் பண்ணா எல்லாமே அதே தான் வரப்போகுது. 10 12 இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அப்படியே பார்த்து போட்டுருங்க. 0 10. ஓகே. இப்போ ஃபோர்த் ரோல வந்து சின்ன நம்பர் எது வரும் பாருங்க. 40 தானே சின்ன நம்பர். 35 இருக்குதுல. 35 வந்து சின்ன நம்பர். ஸோ 40 - 35 வந்து 5. 41 - 35 வந்து 6. 40 - 35 வந்து 5. 42 - 35 வந்து 7. 35 - 35 வந்து 0. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சின்ன நம்பர் வந்து 0 தான் சின்ன நம்பர். ஸோ அதை அப்படியே போடலாம். 2015 அப்புறம் 7. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆபரேஷன் பண்ண போறோம்? காலம் ஆபரேஷன். எங்க வாத்தியார் நான் பாடம் வச்சுக்கிறப்ப அடுத்து என்ன ஆபரேஷன் பண்ண போறோம்னு கேட்பாரு. கிட்னி ஆபரேஷன் மொக்க போடுவோம்.
அந்த மாதிரிலாம் யாரும் கமெண்ட்ல போட்டுருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ காலம் ஆப்ரேஷன்ல வந்து பாருங்க. காலம் ஆப்ரேஷன் வந்து மேலிருந்து கீழ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் வந்து 0. ஸோ அப்படியே நீங்க போட்டுருங்க. 10 0 10 5 2. நெக்ஸ்ட் ரோல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 0 தான் சின்ன நம்பரு. அப்போ 10 12 12 6 0. அடுத்த காலம்ல வந்து பாருங்க சின்ன நம்பர் வந்து 1. ஓகேங்களா? அப்போ 14 25 20 minus 1 19 5 minus 1 4 1 minus 1 0. ஃபோர்த் காலம்ல வந்து பாருங்க சின்ன நம்பர் 0 தான். ஸோ அப்படியே எடுத்து போட்டுறோம்னா 25 17 0 7 5. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் காலம் அஞ்சாவது காலம்ல வந்து சின்ன நம்பர் என்னது 0 தான் சின்ன நம்பர். ஸோ அப்படியே போடலாம் 0 15 10 0 7. சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அலாட் பண்ண போறோம். 0 ஃபுல்லா அலாட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல இங்க ஒரு 0 இருக்குதா? ஸோ 0 அலாட் பண்ணுங்க. ஸோ இப்போ எங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், கீழே இங்க ஒரு 0 இருக்குது. ஸோ இதுக்கு நேரா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோல 0 இங்க ஒரு 0 இருக்குதா? இது எங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா 0 பக்கத்து எதுவுமே இல்லை. சும்மா ஏதாச்சும் கூட்டாம்பக்குள்ள இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. நான் எதுக்கு இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா ஒரு காரணம் இருக்கு. இப்படி நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா நம்பரை நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எந்த லெவலுக்கு நம்பரை ஆட் பண்ணாம ரெடியூஸ் பண்ணிட்டே வரோமோ அந்த லெவலுக்கு நமக்கு 0 நிறைய கிடைக்கும். அப்படிதானே? ஆட் பண்ணிட்டே இருந்தா அங்க எங்க 0 கிடைக்கும், கழிச்சுட்டே வந்தா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இப்படி போட்டீங்கன்னா இங்க 15 என்ன ஆகும், அடுத்த ப்ராசஸ்ல ஆட் ஆயிடும். ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரைக் வரப்போ டபுள் ஸ்ட்ரைக் வரப்போ ஆட் ஆயிரும்னா. ஸோ அதனால இப்படி நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க பண்றப்போ நீங்க எந்த அல்டர்னேட்டிவ் நீங்க பண்ணலாம். பட் நீங்க வந்து ஸ்மார்ட்டான விதத்துல யோசிச்சு நீங்க கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமா முடியும். சரிங்களா? இல்லாட்டி வளவளன்னு போயிட்டே இருக்கும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இந்த டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், இந்த அசைன்மெண்டா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்ஸ்ல எந்த காம்ப்ளிகேட்டடா எதுவுமே கிடையாது. பட் லென்த்தியா போகும் அதுதானே தவிர மற்றபடி காம்ப்ளிகேட்டடா ட்விஸ்டடா எதுவுமே கிடையாது. ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த தேடரோட இந்த காலமை செலக்ட் பண்ணுவீங்க. இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோமா, 0 பக்கத்துல எதுவுமே இல்லை, இப்படியே பண்ணிடுவோம். இந்த ஃபோர்த் ரோல 0வே இல்லப்பா, அப்படி விட்டுருங்க. ஃபிஃப்த் ரோல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 0வா, இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா வேற வழி இல்லை, நீங்க இப்படிதான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஆகணும். பக்கத்துல 0 இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல சின்ன நம்பர் வந்து எது பாருங்க 4 தானே சின்ன நம்பர். இப்போ 4 வச்சு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுவோமா. இதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரைக்கு நோ ஸ்ட்ரைக்கு. ஓகே, ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக்கு இல்ல ஒரு ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா எந்த எஃபர்ட்டும் நம்ம காமிக்க வேண்டாம், அந்த நம்பர் அப்படியே போட்டலாம். 2 ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா ஆட் வித் மினிமம் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரால ஆட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைக்கே இல்லைன்னா ரெடியூஸ் வித் மினிமம். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ அந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல சின்ன நம்பர் 4ஆ, ஓகே சின்ன நம்பர் 4. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல நீங்க பாருங்க இங்க 1 ஸ்ட்ரைக் இருக்கு. 1 ஸ்ட்ரைக்னா நோ எஃபர்ட். ஸோ அந்த 10 நீங்க அப்படியே போட்டலாம். அப்புறம் வந்து நோ ஸ்ட்ரைக்னா 4ஆல ரெடியூஸ் பண்ணும். ஸோ 10 - 4 is 6. அப்புறம் 14 - 4 வந்து 10. இங்க 1 ஸ்ட்ரைக்கு. ஸோ நோ எஃபர்ட் 25 போடுங்க. இங்க 1 ஸ்ட்ரைக்கு. ஸோ 0 நீங்க அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது ரோல இங்க ஒரு ஸ்ட்ரைக் இருக்குல்ல. ஸோ 0 அப்படியே போட்டுருங்க. இங்க ஸ்ட்ரைக்கே இல்ல. ஸோ 12 - 4 8. இங்க ஸ்ட்ரைக்கே இல்ல. ஸோ 25 - 4 21. இங்க 1 ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போ எந்த எஃபர்ட் காமிக்க வேணா 17 அப்படியே போடுங்க. இங்க 1 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ 15 நீங்க அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க தேர்ட் ரோல 10ல 1 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ நோ எஃபர்ட் அப்படியே போட்டுருங்க. 12ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கே இல்ல. ஸோ 12 - 4 8. இங்க 19ல ஸ்ட்ரைக்கே இல்ல. ஸோ 19 - 4 15. 0ல 1 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ 0 அப்படி போடுங்க. 10ல 1 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ 10 அப்படி போடுங்க. நோ எஃபர்ட். 1 ஸ்ட்ரைக்கு நோ எஃபர்ட். சரிங்களா? ஸ்ட்ரைக்கே இல்லைன்னா 4 ரெடியூஸ் பண்ணுவோம். டபுள் ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா 4 ஆட் பண்ணுவோம். இதான் மேட்ரு. 1 ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா நோ எஃபர்ட். டபுள் ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா 4 ஆட் பண்ணுவோம். ஸ்ட்ரைக்கே இல்லைன்னா 4 ரெடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இங்க 5ல வந்து 1 ஸ்ட்ரைக் இருக்குதா. ஸோ 5 அப்படியே போட்டுக்கோங்க. 6ல ஸ்ட்ரைக்கே இல்லை. ஸோ 6 - 4 2. 4ல ஸ்ட்ரைக்கே இல்லை. ஸோ 4 - 4 இங்க 0. 7ல ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அப்படியே நோ எஃபர்ட் 7 அப்படியே போட்டுருங்க. 0ல ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ நோ எஃபர்ட் 0 அப்படியே போட்டுருங்க. ஓகே, இப்போ கடைசி 5வது ரோக்கு வாங்க. 5வது ரோல 2ல வந்து எத்தனை ஸ்ட்ரைக் இருக்குது, டபுள் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அப்போ 2 + 4 நீங்க போடணும். 2 + 4 வந்து 6. 0ல 1 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ நோ எஃபர்ட். இங்க 0ல 1 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ நோ எஃபர்ட். 5ல டபுள் ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4 ஆட் பண்ணுவோம். ஸோ 5 + 4 9. 7லயும் டபுள் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ 7 + 4 11. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
0 நம்ம அலாட் பண்ணோம். ஸோ இங்க நம்ம 0 அலாட் பண்ணுவோமா? அலாட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு 0 இருக்குது. ஸோ கீழே பார்க்க ஒரு ஸ்ட்ரைக்கர். இங்க ஒரு 0 இருக்குது. இங்க வேற எங்க ஸ்ட்ரைக் பண்ணலாம்? ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ இப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிருவோம். கிராஸ் பண்ணவே மேக்ஸிமம் கிராஸ் ஆகாத மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அதான் பெஸ்ட். இங்க ஒரு 0 இருக்குது. பக்கத்துல 0வே இல்ல. ஸோ இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இங்க ஒரு 0. அப்பா இந்த சம்ம டக்குன்னு முடிஞ்சிருச்சுப்பா. தெய்வமே எங்கேயோ போயிட்டோம். போன சம்ல போயிட்டே இருந்துச்சுப்பா. 0 நம்ம போட்டுட்டே இருந்தோம். ஊடையில வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பர் வரவே இல்லை. 5 அலர்ட் பண்ணவே இல்லை. கிட்ட 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 முடிஞ்சிருச்சு. கிட்ட 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 முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம அப்படியே எதுல போடணும்? லாஸ்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுல நீங்க போடக்கூடாது. ரன் என்ன ரன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல 5th காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 5th காலம் மார்க் பண்ணிருக்கோமா? ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் இருக்குதா? ஸோ இங்க நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோல 4th காலமா? தேர்ட் ரோல 4th காலம். ஸோ இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதானே தேர்ட் ரோல 4th காலம். ஓகே, நெக்ஸ்ட் 4th ரோல தேர்ட் காலம் இருக்குது. ஸோ இங்க 4th ரோல தேர்ட் காலம் வந்து இந்த 60. ஸோ இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th ரோல செகண்ட் காலமா? 5th ரோல செகண்ட் காலம் இது. ஸோ இதை நீங்க இங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேமா? ஓகே, இப்போ எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு எந்தெந்த விக்கெட்னு சொல்லி பார்ப்போமா? ABCDE. ஸோ பக்கம் ஏதாச்சும் ABCDE விக்கெட் 3 4 5 6 7 3 4 5 6 7. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் சொல்லிட்டு நீங்க போடணும். பேட்ஸ்மேனை விக்கெட் எந்த விக்கெட்ல நம்ம இறக்குறோம், ஸ்கோர் எவ்வளோ வரும். சரிங்களா? ஓகே, ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொசு என்ன எந்த கொசு வருகிறது? ABCDE. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் விக்கெட் எத்தனாவது விக்கெட் இறக்க போறோம்? இந்த A பேட்ஸ்மேனை 7th விக்கெட்ல இறக்க போறோம். B பேட்ஸ்மேனை 3rd விக்கெட்ல இறங்கினா பெஸ்ட். C பேட்ஸ்மேனை 6th விக்கெட்ல இறங்கினா பெஸ்ட். D பேட்ஸ்மேனை 3rd விக்கெட்ல இறக்குனா பெஸ்ட். E பேட்ஸ்மேனை 2nd விக்கெட்ல இறக்குனா பெஸ்ட். சரி, ஓகே. 7th விக்கெட்ல A பேட்ஸ்மேன் இறக்குனா அவன் எவ்வளவு அடிப்பான்? எவ்வளவு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 50 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 50 போடுங்க. B பேட்ஸ்மேனை 42 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ தேர்ட் விக்கெட்ல இறக்கணும். C பேட்ஸ்மேனை 6th விக்கெட்ல இறக்குனா 60 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. D பேட்ஸ்மேனை 5th இறக்குனா 20 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. E பேட்ஸ்மேனை 4th இறக்குனா 60 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலா ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருது? டோட்டலா பாத்தீங்கன்னா 50 + 42 + 60 + 20 + 60. ஓகேங்களா? 232 ரன் டோட்டலா இந்த மாதிரி நம்ம இறக்கணும் அப்படின்னா நம்ம டீமுக்கு மொத்தமாவே 230, அதாவது இந்தந்த விக்கெட்டுக்கு மட்டும். சரிங்களா? மொத்தமா 230 ரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு தேர்ட் விக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரச்சனையே கிடையாது. இவங்க தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. தேர்ட் விக்கெட்ல இருந்தா அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். யாரை இறக்கலாம், யாரை இறக்க வேண்டாம். ஏன்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இவங்க ஓப்பனிங் இருக்குன்னா எப்பவுமே பெஸ்டா இருக்கும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விக்கெட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இறக்குனா ஒரு விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரை இறக்கலாம்? அங்க இருந்தா நமக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனாலதான் இங்க இருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல 230 ரன் இவங்க டோட்டலா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கரெக்டா பாருங்க. டோட்டல் சூப்பர். 230 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர். கிளியரா? இந்த செம்ம பார்த்துட்டு நம்ம கேப்டனா போயிடலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இது மட்டும் பத்தாது, பெர்ஃபார்மன்ஸும் மேட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல கேப்டனுக்கு பெர்ஃபார்மன்ஸும் தேவை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் தான் எப்பவுமே ரியாலிட்டி. MS தோனி தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா சொல்ல முடியாதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 10 மேட்ச் நல்லா விளாண்டுருப்பான். இப்போ ஃபார்ம்லேயே இல்லை. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? 10 மேட்ச்ல ஃபார்ம்ல இருந்திருப்பான். வேற லெவல்ல பிசிக்ஸ் வச்சிருப்பான். இந்த பிசிக்ஸ் வேற லெவல்ல இருக்கிறோம். நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பான். பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த 10 மேட்ச் நல்லா விளாண்டுருப்பான். இப்போ ட்ரெயினே பண்ணல. பிசிக் இல்ல, துப்ப பலபலன்னு ஆயிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனை ஓட சொன்னா ஓட முடியாது, மூச்சு வாங்குவோம். ஸோ இப்போ அவனோட 10 மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு இப்போ இவன் இவ்வளவு ரன் அடிப்பான்னா முடியாது. ஏன்னா அவன் ஃபார்ம்ல இல்ல, ட்ரெயின் இல்ல. திடீர்னு வந்து அவனை விளாட விட்டாங்க. அவன் 10 மேட்ச் பார்த்துட்டு இப்போ அவனை விளாட விட்டாங்கன்னா கண்டிப்பா முடியாது.
இப்ப நீங்க இந்த பிகில் படத்துல பாத்திருப்பீங்க. பிகில் படத்துல எக்ஸ்ட்ரா 2 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் மூஞ்சில ஊத்திருப்பாங்களாம். அந்த பொண்ணை கூட்டு வருவான். அதுக்கப்புறம் வந்து அக்ரகாரத்துல ஒரு பொண்ணு வந்து நல்ல மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருப்பாங்க. வெளியில வேலைக்கு போக கூடாது. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொண்ணுங்கெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டோம். என் ஆத்துக்காரி வந்து ஹாஃப் டவுசர் போட்டு வெளியே போய் விளாண்டானா எங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அந்த 2 பொண்ணுங்களை கடைசியில் ஆட விடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 2 பொண்ணுங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாக்குறப்ப அவங்க பெஸ்டா தான் விளாண்டுருக்காங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்குது. பட் அவங்க எத்தனை வருஷமா ஃபார்ம்ல இல்ல பாருங்க. பட் அப்ப அந்த படத்துல வந்து லாஜிக் இருக்கா? இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் அட்லி வந்து பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து விளாட விட்டோம்னா பெஸ்டா வரும்னு சொல்லிட்டு அட்லி அந்த மாதிரி யோசிச்சிருப்பாப்ல. பட் நீங்க லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10-15 வருஷமா அவங்க விளாடவே இல்லை, ஃபுட்பாலுக்குள்ள வரவே இல்லை. அப்போ அவங்களுக்கு பிசிக்ஸ் அவ்வளவா இருக்காது, ட்ரைனிங் இருக்காது, ஃபார்ம் இருக்காது. அந்த ஒரு இது இந்த 10-15 வருஷமா ஃபுட்பால்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கிறது தெரியாது. அந்த ஒரு டச் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க விளாட விட்டோம்னா பெஸ்டா வராது. பட் அந்த படத்துல பெஸ்டா இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸை மட்டும் நம்பி அந்த கதையை வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம் தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம். பட் அதோட முக்கியமான ஒரு விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதா மெயின். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதா மெயின். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 11th அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டிஸ்டிங்ஷன் எடுத்து வேற லெவல்ல பாஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த பையன் நல்லா படிக்கிறான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட எடுத்துக்கணும். ஓகே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறான், சரி சிஎஸ்சிஎம்ஏ குள்ள வந்துட்டானா அவன் சூப்பரா பண்ணுவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்னதான் பெரிய லெவல்ல 11th மார்க் எடுத்திருந்தாலும் சிஎஸ்சிஎம்ஏ குள்ள வந்தா அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அது வேற, இது வேற. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம் இல்லை நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண வேண்டிய ஏரியால கரெக்டாக நம்ம பண்ணணும். பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்குற நேரத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ரெண்டையுமே நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிட்டு டேலி பண்ணாதான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த சம் வந்து பார்த்துட்டு அப்படியே சும்மா விட்டுறாதீங்க. இந்த சம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு. பட் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நான் கிளாஸ் எடுக்கிறதே சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா இப்போ நான் வந்து ஃபுல்லா நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ எனக்கே சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா நீங்க யாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய டக்கு 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 கூட்டி கழிச்சு நீங்க போட போறீங்க. ஸோ மினிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள போட்டுறீங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். 5 to 10 மினிட்ஸ் நீங்க இந்த சமம் முடிச்சிடலாம். ஸோ நீங்க சோம்பேறித்தனம் படாம இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க வந்து அலாட் பண்ணி இந்த சம்மை நீங்க முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சம்குள்ள நீங்க என்டர் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னும் அசைன்மெண்ட்ல ஒரு 2 கிளாஸ் வீடியோ மட்டும் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 2 கிளாஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டம்மி காலம் போடக்கூடிய ஒரு விஷயம், அப்புறம் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த 2 சம் தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அது போக ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே ஹோம் இருக்கு. ரிமைனிங் சம் ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்க ட்விஸ்டடா வேற எந்த சமமே இல்லை. அசைன்மெண்ட் எல்லாமே ஈஸி தான். ஒரு 4 அதாவது மொத்தமா ஒரு 5 கான்செப்ட் தான் அசைன்மெண்ட்ல உண்டு. அந்த 5 கான்செப்ட்டுக்கு ஒவ்வொரு சம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ரிமைனிங் எல்லாமே நம்ம கிளாஸ் வீடியோஸ்ல என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோமோ அதுதான் மற்ற சம்ஸ்ல இருக்குது. ஸோ நீங்க ஹோம்ஒர்க்கு அந்த சம் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியா நீங்க பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பண்றப்போ எந்த ஏரியா டவுட் வந்தாலும் என்ன கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு அசைன்மெண்ட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு தப்பு வருது, எரர் வருது அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன்ல சொல்லி கொடுத்தா இது பெஸ்டா வராது. ஸோ என்ன பண்ணுவேன்னா நீங்க பிங் பண்றீங்க, எனக்கு டவுட் வருதுன்னு சொல்லி எனக்கு பிங் பண்றீங்க அப்படின்னா உங்க லைவ் செஷனை கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்டை நான் வந்து எழுதி நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? எழுதி சொல்லி கொடுப்போம்ல, அதையுமே நான் ரெக்கார்டு வீடியோவா போட்டு மேக் பண்ணி வச்சிருக்கேன். அதே டவுட் வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயுமே நீங்க பின் பண்ணுங்க. ஏன்னா குரூப்ல நீங்க பின் பண்றப்போ உங்க டவுட் நான் சால்வ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லயே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். அது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஓகே, ஸோ வீடியோ முடிஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் வந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லைவ் செஷன்ல கனெக்ட் பண்ணி டவுட் வந்து சால்வ் பண்றேன்.